வைகுந்த காலத்தியப்பர் திருவருளை சிந்திக்கின்றோம். பாமாலை சூடும் பரமற்கு நாயடியேன் பூமாலை பாடி புனைகின்றேன் மாமாது வேத தலைவர் அருள் வேலத்தின் பாதமலர் போத தலைமேல் புனைந்து. கமலை ஞானப்பிரகாசர் அருளி செய்த புட்பவிதி அப்படிங்கக்கூடிய நூலில் விநாயகர் காப்பு. புட்ப விதினா அந்த பூவை எப்படி பறிக்கணும், அந்த நந்தவனத்தோட விதி, அந்த சாமிக்கு சாத்தக்கூடிய விதி, உத்தமமானது எது, மத்தியமமானது எது, அதமமானது எதுங்கிறதெல்லாம் வரிசையாக சொல்லுவார். ரொம்ப அருமையான நூல் புட்ப விதி, அனைவரும் அறிய வேண்டிய நூல். அந்த நூலில் அந்த பூவை பற்றி சொல்கிறதுனால மாலை மாலைன்னே வரும். புனைந்து மாலை மலர் அப்படின்னு சொல்லுவார். பாமாலை சூடும் பரமற்கு நாயடியேன் பூமாலை பாடி புனைகின்றேன். பாமாலையை சூடிக்கொள்ளக்கூடிய பரமன் ஈஸ்வரனுக்கு நாயடியேன், நாய் போல கடையவனான அடியேன் பூமாலை பாடி புனைகின்றேன். புட்ப விதிங்கக்கூடிய இந்த மாலையை பாடி, இந்த மாலையை கட்டி அந்த சாமிக்கு நான் சாத்துறேன், புனைகின்றேன். மாமாது வேத தலைவர், அம்பாளுக்கும் வேதத்துக்கும் தலைவரான ஈஸ்வரன் அருள் வேலத்தின், அந்த ஈஸ்வரன் தந்த யானை விநாயகமூர்த்தியுடைய பாத மலர், அந்த விநாயகனுடைய பாதங்கிற பூவை என்னுடைய தலை மேலே புனைந்து என்னோட தலையில் வைத்து கொண்டு நான் அதை செய்கிறேன்னு சொல்லி புட்ப விதியில் இருக்கக்கூடிய விநாயகர் காப்பு.